அரசியல் ஆய்வாளர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சியில் முழுசாக இறங்கிட்டாங்க. விருப்பம் இல்லாமல் உதயநிதியும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டதா ஒரு தகவல் வருது. மத்திய அமைச்சரவையில் பங்கு கேட்கணுங்கிறதுல ஒரு சிலர் மிக்க ஆர்வமாக இருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளை செய்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களும் துணிஞ்சிட்டாரு. மறைமுகமாக கூட்டணி வைக்கிறதா நேரடியான கூட்டணி வைக்கிறாங்கிற குழப்பத்தில் இப்போ திமுக இருக்காங்க. எப்படியாவது பாஜக, திமுக சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தணுங்கிறதுல மிக குறியாக இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் எப்படியாவது மத்தியில் பாஜகவில் திமுக கூட்டணி சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வலைதளங்களில் நிறையா பேசிட்டு வர்றாங்க. அதில் ஒரு 10-15 செகண்ட் ஒரு செய்தியை இப்போ நம்ம கேட்டுட்டு உள்ளே போவோம். திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்து வரதுக்கான சூழல் இருக்கா? இல்ல வேற வழியே கிடையாது. டிஎம்கே ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் பிஜேபி ஒன்லி. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல அவங்க காங்கிரஸோட செப்பரேட் ஆயிட்டாங்க. பாராளுமன்றத்தை தனி இருக்கைகள் போடப்பட்டு விட்டன. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க விஜய் வந்துட்டாரு, நாளைக்கு அண்ணாமலை வந்துருவாரு. அப்போ டிஎம்கே என்ன சார் பண்ணும்? இப்போ இந்த மாதிரி பேசி வர்ற சூழ்நிலையில் டிஎம்கே பாஜகவுக்கு போயிடுங்கிற மாதிரி செய்தி பேசுகிறாங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அது நேரடியாக போகாது, அதை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணும். வெளியில் பார்க்குறப்ப பாஜகவை எதிர்க்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளார பாஜகவுக்கு முழுமையான சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் செல்வாக்கு, இளைஞர்களுடைய ஆதரவு, திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச சில கட்சிகளுடைய ஆதரவு, சமீபத்தில் ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய் தாவக்காவில் சேர்ந்தவங்களுடைய தாவேக்கா ஆதரவு, திமுகவில் உள்ள ஜெகத் ரட்சகன் போன்ற எம்பிக்களுடைய பையன்களே இப்போ தாவேக்காவில் போய் சேர்றாங்க, இவர்களுடைய ஆதரவு, இப்படி நிறையா பேருடைய ஆதரவு தாவேக்காவுக்கு போகுதுல. இது இப்படியே விட்டுக்கிட்டு போனோம்னா தாவேக்கா இனிமேல் வளர்ந்துடும். அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. 5 வருஷம்லாம் நம்மளால் பொறுக்க முடியாது. எப்படியாச்சும் இதை வீழ்த்தியே தீரணுங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ திமுக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் திமுகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள், KN நேரு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள், பெரிய கருப்பன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், இப்படி எல்லாருமே ஈடி வழக்கிலையும் ஈடி மற்ற கடுமையான ஒன்றிய அரசுடைய வழக்குகளில் சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் பாஜகவுடைய உறவு தான் நமக்கு வேணுங்கிற முடிவில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. திமுகவுக்கும் திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க தீவிரங்காட்டி வர்ற இந்த தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துக்கிட்டே வருது. அது என்ன பண்ணுது, அந்த திமுக ஆட்சியில் செய்த அந்த அமைச்சர்கள் செய்த ஊழலெல்லாம் தோண்டி எடுத்து ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் வழக்குகளை குமிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வருது. இப்படி பண்ணுறப்ப தாவேக்காவை ஜமாளிக்கணும்டா. இப்போ நம்ம அதிகாரம் உள்ள ஒரு கட்சிக்கு நம்ம சப்போர்ட் இருந்தால் தான் சரியாகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்னவெல்லாம் அந்த திமுக தவறு செஞ்சதுங்கிறத பல வலைதளங்களில் பலரும் பல மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசின ஒரு செய்தியை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். முட்டை வரை நிறைந்திருக்கும் இந்த கமிஷன் முட்டை வரை நிறைந்திருக்கும் இந்த கமிஷன் நெட்வொர்க் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் உச்சகட்ட சீர்கேட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதிகார வர்க்கமும் ஆளும் கட்சி புள்ளிகளும் கூட்டு சேர்ந்து மக்கள் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் சூறையாடி இருப்பது எப்படி என்ற தகவல் வெளியாகி வருகிறது. சாலைகளே போடாமல் சாலை போட்டதாக பில் பாஸ் செய்து மக்கள் கண்ணில் மண்ணை தூவி கோடிகளை சுருட்டிய விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு மழைக்கால வெள்ளத்தடுப்பு, தூர்வாறுதல், புதிய மழைநீர் கால்வாய் அமைத்தல் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டும் ஒரு அரை மணி நேர சாதாரண மழைக்கே ஒட்டுமொத்த தலைநகரமும் முக்கிய நகரங்களும் மிதக்கும் அவல நிலை நீடிக்கிறது. கான்ட்ராக்டுகளில் கைமாறிய அசுரத்தனமான கமிஷன்களால் தான் மக்கள் பணம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலுத்திருக்கிறது. அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 மற்றும் 20 ரூபாய் பணம் எந்த கணக்கிலும் வராமல் திமுகவின் முக்கிய விஐபிகளின் கஜானாவிற்கு நேரடியாக செல்வதன் மூலம் மட்டும் ஆண்டுக்கு 1800 கோடி ரூபாய்க்கு மேல் கருப்பு பணமாக மாற்றப்படுவதாக அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இது மட்டுமின்றி மின்துறையை உலுக்கியிருக்கும் மிகப்பெரிய ஊழலாக சந்தை நிலவரத்தை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் சாதகமாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு மின்கம்பிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் திமுக அரசு பொதுப்பணத்தில் சுமார் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்தி இருப்பது தணிக்கை அறிக்கையிலேயே அம்பலமாகி மின்சார வாரிய வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. எல்லாவற்றையும் விட கொடூரமாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்திற்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளில் கூட எடையை குறைப்பது, அழுகிய முட்டைகளை விநியோகிப்பது மற்றும் கொள்முதல் விலையை செயற்கையாக உயர்த்தி கான்ட்ராக்டர்களிடம் பெருந்தொகையை கமிஷனாக பெறுவது என பிஞ்சு குழந்தைகளின் உணவிலும் கை வைத்திருக்கிறது இந்த திமுக நெட்வொர்க். அதே நேரத்தில் முறையான விளையாட்டு மைதானம், தீயணைப்பு பாதுகாப்பு வசதிகள், தகுதியான உள்கட்டமைப்பு என எதுவும் இல்லை என்றாலும் கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகளுக்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கைமாறினால் போதும். அத்தனை விதிகளும் காற்றில் பறக்க விடப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு பின்வாசல் வழியாக அனுமதி வழங்கும் மாபெரும் முறைகேடும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சாலை முதல் சத்துணவு வரை, உள்கட்டமைப்பு முதல் கல்வித்துறை வரை கோடிகளில் புரளும் இந்த கமிஷன் நெட்வொர்க்கின் பின்னணியில் இருக்கும் திமுகவின் அந்த டாப் புள்ளிகள் யார், அடுத்தடுத்து பிடிபட போவது யார் என்ற கேள்விகளுடன் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த ஊழல் பட்டியலாம். இந்த மாதிரி ஒரு சேனல் இல்லாமல் பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்படி நமக்கு நம்ம சொல்லக்கூடாதுனால தான் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத உங்கள்ட்ட காட்டுறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக ஒன்று பேசணும். இதெல்லாம் உண்மை இருக்குதா, இதில் வேறு எதுவும் அவதூறுகள் இருக்காங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக தரப்பு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை தான் அவங்க திமுக என்ன முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ தாவேக்காவை நம்ம ஜமாளிக்கணும்னா ஒரே வழி பாஜகவிட்ட போகிறது தான். ஏன்னா ஒரு வலுவான ஒரு தலைமை இருந்தால் தான் ஜமாளிக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு வலு வளர்ந்துருச்சு. அதே சமயம் தாவேக்கா பலமாக இருக்குது, ஆளுங்கட்சியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இங்கே எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கு கிடையாது. அதே சமயம் மத்தியில் அதுதான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதோடைய சப்போர்ட்டோடு தான் செயல்படணும். அப்படிங்கிறதுக்கு திமுகவில் உள்ள மிக பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர்களுடைய அழுத்தத்தால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதுக்கு பச்சை கொடி காட்டிட்டாருங்கிற மாதிரி செய்திகள் பரவலாக பேசப்படுது. இது வியூகமாக இருக்கலாம் அல்லது வதந்தியாக இருக்குமாங்கிறது காலப்போக்கில் போக போகத்தான் தெரியும். இதற்கு என்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், பாஜகவுக்கு எதிராக செஞ்சார். ஆனால் பாஜக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுச்சு, அவர் பைண்டப் பண்ணிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் பாஜகவுடைய ஆதரவாளராகிட்டார். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் அவனுக்கு பாஜகவுக்கு ஆதரவுங்கிற அளவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி போயிட்டார். ஆந்திராவில் பாருங்கள், பாஜகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. சரி, இவர் தான் எப்படின்னா இவருக்கு எதிராக இருந்தார் பார்த்தீங்களா, சந்திரபாபு நாயுடு. இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக மாதிரி தான் அங்கே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும். ஜெகன்மோகன் ரெட்டியும் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பாஜகவுக்கு சப்போர்ட் ஆகிட்டார். ஆனால் கூட்டணியில் இல்லை. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாரு, 11 மாதம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தவர் பாஜகவுடைய நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு பாஜக விட்டு தப்பிட்டு போகாமல் என்ன பண்ணிட்டார், அவர் ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிச்சி அந்த அமராவதிக்கான இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுக்காக பணத்தையும் மத்திய ஒன்றிய அரசுலேருந்து பெற்றுக்கிட்டு அவரும் இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே ஆட்சி பண்ணுறாரு. அவரும் பாஜகவுடைய கூட்டணிக்கு போயிட்டார். இப்போ நல்லா பாருங்கள், எதிரும் புதிரமாக இருக்கிற சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியுமே இப்போ 2 பேருமே பாஜகவுக்கு சப்போர்ட் ஆகிட்டாங்க. இது மிகப்பெரிய பாஜகவுடைய ராஜதந்திரம். இந்த 2 பேருக்குமே இனிமேல் என்ன ஒரு தைரியம்னா, அப்பாடா நம்மளுக்கு சிபிஐ ரைடு, இபி ரைடு, இடி ரைடு அதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க, நிம்மதியாக இருக்காங்கங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இதுதான் டீலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் டிஎம்கே செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் இருக்காருங்கள சபரீசன், அவருக்கும் மத்திய தலைமைக்கும் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மத்திய தலைமையில் பெரிய பெரிய ஆளுகளுக்கும் நெருக்கமான நட்புறவு இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுவார், எல்லா வகையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வரும். அப்படி வர்றப்ப வெளிப்படையாக
பாஜகவுக்கு ஆதரவுன்னு போயிட்டால் விமர்சனத்துக்கு ஆளாவோன்னு சொல்லிட்டு மறைமுகமாக போகிறது கூட வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன மறைமுகம்? இப்போ வெளிப்புறமாக போனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலான கொள்கைகள் இருக்குது பாருங்கள்ல, இந்த திராவிட கொள்கை, அதெல்லாம் இவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க. சனாதன எதிர்ப்பு, தமிழக உரிமை, பல இதை பேசுகிறப்ப சில விஷயங்கள் அப்படி நெகிழ்ந்தன்மையோடு போயிடுவாங்கங்கிறாங்க. அது என்ன நெகிழ்ந்தன்மை? உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, அந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை கொண்டு வந்திருக்கல பாஜக, அதை இப்போ திமுக கடுமையாக எதிர்த்துச்சு. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கற்பனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி டீலிமிட்டேஷனை பண்ணினா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஏகப்பட்ட சீட்டு வந்துடும். அங்கே ஏற்கனவே இப்போ 80 சீட்டு இருக்குது, ஒரு 30 சீட்டு 40 சீட்டு போனால் 100 120 வந்துடும். அப்போ வட மாநிலத்தில் உள்ள மாநிலங்கள்லாம் எம்பி சீட்டு நிறைய ஆகிடும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 சீட்டு இன்னும் குறையிறது கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் இங்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இந்த மக்களுடைய பிறப்பு இதை குறைச்சாங்க. இப்போ டிஎம்கே என்ன பண்ணோம், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக்கிட்டு நம்ம 2 பேருக்கு உள்ள கான்ட்ரவர்ஸாக உள்ள விஷயங்களை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுவோம். எப்படி சரி பண்ணிக்கிடுவோம்? நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் போடுங்க, ஒரு 10% இன்க்ரீஸ். இப்போ 80% உள்ள 80 சீட்டு உள்ள யூபிக்கு 10 சீட்டு 90 விடுங்க, 40 சீட்டு உள்ள தமிழ்நாட்டுக்கு 5 சீட்டு 45 விடுங்க, இல்லை யூபிக்கு 100 கொடுத்தா எங்களுக்கு 50 விடுங்க. அப்போ ஆவரேஜ் சரியாக போயிடும், நாங்களும் உங்களை எதிர்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிடுவாங்க. இப்படி பேசிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதையும் விட்டு கொடுக்கல. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, பாஜகவில் கூட்டணி போடுறதுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் திட்டம் போட்டோன்னு சொன்னாங்களே, அது மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கும் வழி இருக்குது. பேசிக்கிட்டு உள்ளே போகாமல் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறதுக்கும் வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திமுக பகிரங்கமாக உள்ளே போயிட்டா குறைந்தது 2 அமைச்சர்களையும் மத்திய அமைச்சரில் பெற்று அதிகாரத்தோடும் வருவாங்க. வெளியே இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒன்றிய அரசுடைய ஆதரவோட தைரியமாக இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவுடைய முக்கியமான கொள்கை காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது தான். இப்போ அந்த சூழ்நிலைக்கு திமுக வந்துருச்சு. இப்போ காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டதுனால பிஜேபி என்ன பண்ணும், டிஎம்கேக்கே சப்போர்ட் பண்ணும். அப்போ சப்போர்ட் பண்ணுறதுனால காங்கிரஸையும் ஒழிச்ச மாதிரி இருக்கும், திமுகவும் தைரியமாக வந்த மாதிரி இருக்கும். பாஜகவுடைய அந்த நம்ம நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் அதுக்கு அதிகமாக வந்துடும். அது நினைக்கிற சட்டத்தையெல்லாம் அது பாஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ சில சட்டங்களை 3 2 மடங்கு இருந்தால் தான் பாஸ் பண்ணணுங்கிற நிலைமை இருக்கிறப்ப அதுக்கு 363 பேர் வேணும் மொத்தம். அப்படி இருக்கிறப்ப இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 50-60 சீட்டு கம்மியாக இருக்குதுல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 10 எம்பியை இழுத்துட்டாங்க, ஆம் ஆத்மியில் உள்ள எம்பியை இழுத்துட்டாங்க, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ்லேருந்து 8 எம்பியை இழுத்துட்டாங்க, திமுகவுடைய 22 எம்பி நேரடியாகவும் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓட்டெடுப்பு வர்றப்ப வெளிநடப்பு செஞ்சாலுமே அதுவும் ஆதரவு மாறி போயிடும். எப்படியுமே பாஜக அது கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பாஸ் பண்ணுறதுக்கு திமுக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு கொடுக்குங்கிற ஒரு ஒப்பந்தம் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசி தமிழ்நாட்டில் தபாகவில் தன்னை தப்பிக்கிறதுக்கான முயற்சிகளை திமுக செய்யுதுங்கிற பரவலான கருத்து அரசியல் நோக்கர்களால் பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் வரக்கூடியதை நாமவே ஏதாவது இடைச்செருகல் பண்ணாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களுடைய வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.